ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. வீட்டில் இல்லாத குருக்குல சிறப்பு அம்சம் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது முன்னாடி காலத்தில் அப்பா ஒரு சிறந்த ஸ்காலராக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைய இன்னொரு மகான் கிட்டக்க கொண்டு போய் குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து அதுலேயே உபநயனமும் அந்த குருவே அப்பாவாக இருந்து பண்ணி வைப்பார். அதுக்கப்புறமா தான் இந்த அப்பா பண்ணுறதுங்கிறது வந்தது அப்படின்ற இதை பெரியவா சொல்கிறா. என்னென்னா அந்த கண்டிப்பு வீட்டில் வந்தால் அந்த கண்டிப்பு இருக்காது, செல்லம் வந்துடும் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு குருகுலம், அதனால தானே இந்த பிரம்மோபதேசத்துக்கு பேரே உபநயனம். நம்ம பார்த்தோம், நம்ம உபநயனம் கிட்டக்க கொண்டு போய் விடுறது, குரு கிட்டக்க கொண்டு போய் விடுறது. ஸோ அப்போ குருவே பிரம்மோபதேசம் ஃபாதர் ரோலில் பண்ணி வைப்பார். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த முன்னாடி காலத்தில் சான்றோன் என்று புகழ்பெற்று அந்த குழந்தை சான்றோன் நன்னவன் ஆகணும், அதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தியாகமாகவே ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரியே என்ன பண்ணுவாளா, இந்த குரு கிட்டக்க அர்ப்பணம் பண்ணிடுவாளாம் தன்னுடைய குழந்தைய. எவ்வளோ பெரிய சான்றோன் என்னை சொல்ல கேட்டல்னு சொல்லி நம்ம திருக்குறளில் படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த குழந்தை ஒரு நல்ல சான்றோன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு என்ன பண்ணினாலாம், அந்த குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அர்ப்பணிப்பு, அந்த குரு கிட்டக்கே அர்ப்பணிப்பு பண்ணிட்டா. அந்த குருவும் என்ன பண்ணுவார், தன்னுடைய குழந்தை மாதிரியே அந்த குழந்தைய மனசில் பாவிச்சுட்டு அந்த குழந்தைக்கு பிரம்மோபதேசமும் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறான். இந்த காலத்தில் ஒரு பூனல் அப்படிங்கிறது பிரம்மோபதேசம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இது மாதிரி ஃபேஷன் மாதிரி ஆகிடுது. ஒரு என்ன சொல்கிறது, அப்பாக்களே இந்த காலத்தில் நான் எல்லாரையும் பெரியவா சொல்கிறேன், எல்லாரையும் நான் சொல்லலை, பொதுவாக இதுதான் நடக்கிறது. அப்பாக்களே தங்களுடைய கர்மானுஷ்டானங்களை ரொம்ப கடைப்பிடிக்காத போது இந்த பிரம்மோபதேசம் தன்னுடைய குழந்தைக்கு பண்ணுறதுங்கிறது அது ஒரு என்ன சொல்கிறது, ஊருக்கு சும்மா ஒரு பேருக்கு இதுவாக தான் இருக்குது. எப்போ அப்பாவும் ஒரு வேத விற்பனராகவோ இல்லை ஒரு கர்மானுஷ்டானங்களை ப்ராப்பராக பண்ணக்கூடியவராகவோ இருக்கும் பொழுது அந்த அப்பா தன்னுடைய குழந்தைக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கிற போச்சு அந்த குழந்தையினுடைய ஃப்யூச்சர் எல்லாமே எதுக்கு இந்த கர்மானுஷ்டானங்களை பண்ணு 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 இந்த வேதமும் சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய இந்த பாவ புண்ணிய பேலன்ஸ் தட்டு, இந்த பாவத்தட்டு கம்மியாகிட்டே இருந்தால் தான் புண்ணியங்கள் நிறைய ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கர்மானுஷ்டானங்களை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ இந்த மாதிரி குருகுலத்தில் அனுப்பி வச்சு அப்பாக்கள் இந்த தந்தைங்கிற உரிமை, அவர் வேத விற்பனராக இருந்தாலும் தன்னுடைய யோகியதை மகானாக இருந்தாலும் அதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னொரு மகான் கிட்டக்க கொண்டு போய் விடுறம் பொறிச்சு அதுதான் உண்மையான ஒரு உபநயனமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, முதல்ல பையனை ஆச்சாரியாள் அப்படிங்கிறத அப்பா என்ன பண்ணுறார், ஆச்சாரியாள் அப்படின்னு சொல்லிட்டேன்னு அவர்கிட்டக்க கொண்டு போய் குருகுலத்தில் கொண்டு போய் விடுறார். அவர் உபநயனம் பண்ணி வைக்கிறார். அந்த குழந்தைக்கு சிஷ்யனாக எடுத்துட்டு தன்னுடைய பையன் மாதிரியும் அந்த குருகுல ஆச்சாரியார் அந்த குழந்தைக்கு நல்வழிப்படுத்தி அதுக்கப்புறமா அந்த குழந்தைய பகவான் கிட்டக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ஒரு மோட்ச வழியை கொடுக்கறதுக்கு, ஒரு ஞான நிலையை கொண்டு போகிறதுக்கு அந்த ஆச்சாரியார் வழிவகுக்கிறார். அப்போது அதுவும் ஒரு உபநயனம் தான். என்ன உபநயனம், கடவுள் கிட்டக்க கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு உபநயனம். அது பண்ண வேண்டியது ஆச்சாரியாராக இருக்கார். ஸோ அப்பா குருகுலத்தில் கொண்டு போய் விட்டு அந்த குருவையே ஆச்சாரியரையே அப்பாவை பண்ண வச்சு உபநயனம் பிரம்மோபதேசம் பண்ண வைக்கிறார். அவர் அந்த ஆச்சாரியார் இருக்கப்பட்டவர் என்ன பண்ணுறார், அந்த குழந்தைக்கு நல்ல வேத ஸ்காலர் ஆக்கி அந்த கடவுள் கிட்டக்க கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு உபநயன காட்சியையும் கொடுக்குறார். இது இன்னொரு விதமாகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த வர்ணாசிரம தர்மம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சந்நியாச தர்மத்தையும் எல்லாரும் சன்னியாசியாக போகணும்னு இல்லை, அந்த சந்நியாச தர்மத்துக்கு போகிறச்சு பகவான் கிட்டக்க உபநயனம் கிட்டக்க கொண்டு போய் விடுறது. அப்போது பூனல் கிடையாது. எப்படி பாருங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய வேதங்களில் எல்லாமே ஒரு காரணம் இல்லாமல் எதுவுமே பண்ணலை. உபநயனம்னு குரு கிட்ட கொண்டு போய் விட்டுட்டோம், பூனல் போட வச்சுட்டோம். அதே குரு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து அந்த மோட்ச நிலைக்கு அந்த சிஷ்யனை உயர்த்தி இந்த சந்நியாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணுற போச்சே பகவான் கிட்டக்க போனதுனால
அந்த பூணலில் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுறது அப்படின்னு மனுஸ்மிருதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிதா வந்து வேத விற்பனராக இருந்து நல்ல ஒரு லேர்ன்டு பர்சனாக இருந்தாலும் அவர் வெறும் குருவாகத்தான் ஆக்கிறார். ஆச்சாரியார் அப்படிங்கிற பதவி கொடுக்குறம்போச்சே அந்த பையனை குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த வித்யா போதனை அந்த குழந்தைக்கு நடக்கிற போச்சே அந்த குழந்தையினுடைய ஸ்ரேயஸ் வருது. அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு குட் பர்சனாக இந்த சொசைட்டியில் வரத்துக்குரிய சான்சஸாக இருக்குங்கிறதுனால தான் இந்த டைட்டிலேயே வந்து வீட்டில் இல்லாத குருகுல சிறப்பு அம்சம்னு போட்டு இந்த குருகுலத்தினுடைய சிறப்பையும் சொல்லி அப்பா வேத விற்பனராக இருந்தாலும் அந்த குரு கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சமர்ப்பிக்கணும், ஒரு தியாகம் மாட்டம் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பரம்பரையும் நம்மளுடைய இந்து தர்மத்தில் இருந்ததுங்கிறதையும் பெரியவா வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி